ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் கூடவே இந்த மாதிரி டபுள் சைட் டேப் தான் எடுத்திருக்கேன். இந்த டேப்பை இந்த பாக்ஸ் அளவுக்கு கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து அது உள்ளே ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி 2 லைன் நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த டேப்பை ஒரு லைன் ஒட்டுறேன், அடுத்த லைன் இது இங்கே ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா அது மேலே இருக்க ஸ்டிக்கரை நம்ம பிரித்து எடுத்துடலாம். இது எதுக்காகனா இந்த மாதிரி நூல்லாம் அதில் வைக்கிறதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அழகாக நிற்க வைக்கலாம். இதில் வச்சுட்டு ஆட்டினா கூட கீழே விழவே விழாது, சாயவும் சாயாது, அப்படியே இருக்கும். நம்மளுக்கு வேணும்னும் போது எடுத்துகிட்டு திரும்பவும் அங்கேயே வச்சிடலாம். நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இது போல் டேப்பு, அதுக்கப்புறமா மார்க் பண்ணுறது, நூல் பிரிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்தெல்லாம் அங்கே வச்சுக்கலாம். நம்ம நூல் பாக்ஸை கை தவறி கீழே போட்டுனா நூல் எல்லாமே கலந்து ஒன்றோடு ஒன்று சிக்கலாகிடும். ஆனால் இந்த மாதிரி வைக்கும் போது அது நல்லாவே சேஃப்டியாக இருக்கும். கீழே விழுந்தாலும் ஒன்றோடு ஒன்று கலந்து சிக்கலாகாமல் இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டுலாம் நசுக்கிறதுக்கு கிச்சனில் வச்சுருப்போம். இதை நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா இதில் பூச்சிலாம் போகும். நைட் நேரத்தில் நம்ம வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கும் போது அதுக்கான டிப்பு தான் இது. இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று எடுத்திருக்கேன். அதை இதில் நல்லா அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டப்பா பார்த்திங்கன்னா இந்த இதில் கரெக்டாக மூடுற அளவுக்கு இருக்கணும். அதோட சின்னதெல்லாம் எடுக்காதீங்க. இதை விட பெருசாக எடுத்தால் கூட ஓகே தான். ஆனால் இந்த டப்பாவை சின்னதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அப்படி கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா அதில் பூச்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி கம்ஃபோர்ட் தான் எடுத்திருக்கேன். நம்ம பேக்கெட்டில் கம்ஃபோர்ட் வாங்கினோன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துப்போம். இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் காய வச்சு எடுத்த இந்த கம்ஃபோர்ட் கவரை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸுங்களுடைய நடுவில் நம்ம வச்சுக்கலாம். கபோர்டில் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பேட் ஸ்மெல் வரும். அந்த நேரத்தில் இந்த கவருங்களை எங்கெல்லாம் பேட் ஸ்மெல் இருக்கோ அங்கெல்லாம் வைக்கும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு கிளிப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பழைய கிளிப் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் புதுசு எடுத்திருக்கேன். பழசில் கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூடவே ஒரு அட்டை ஒன்று எடுத்திருக்கேன். இந்த அட்டையில் இதை குத்தி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நான் இந்த மாதிரி ஸ்டோன் செயின் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் செயினை இதில் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். க்ளூ தடவி நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா க்ளூ தடவிட்டு நம்ம அந்த ஸ்டோன் செயினை ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 லேயராக நான் ஒட்ட போகிறேன். இது போல் 2 நம்ம ஒட்டி எடுத்து காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் தான் இருக்கும். பெயிண்ட் போன கிளிப்பெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.